என் அன்பு செல்வங்களே, நான் உங்களுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறேன், கேளுங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் உடலை நம்புங்கள். உங்கள் உயிரை நம்புங்கள். உங்களை நம்பினால் நீங்கள் நினைத்த செயலை செய்ய போகிறோம் என்ற நம்பிக்கையை தரும். உங்கள் உடலை நம்பினால் நீங்கள் நினைத்த செயலை செய்து விடுவோம் என்ற பலத்தை தரும். உங்கள் உயிரை நம்பினால் நீங்கள் நினைத்த செயலை செய்து முடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியை தரும். உங்களிடம் இருக்கும் இம்மூன்றுமே சக்தியின் ரூபமாகும். வாழ்க்கை சில காலம்தான் என்று உங்களிடம் யாராவது கூறினால் அதை நினைத்து பயம் கொள்ளாதீர்கள். அவர்களிடம் தைரியமாக கூறுங்கள், அந்த சில காலத்திலேயும் கூட நாங்கள் நினைத்ததை சாதித்து முடித்து விடுவோம் என்று. உங்கள் பெற்றோர்கள் சில காலம்தான் என்று பயம் கொண்டிருந்தால் நீங்கள் இன்று இந்த இடத்திற்கே வந்திருக்க முடியாதல்லவா? அன்று அவர்கள் எதை பற்றியும் பயங்கொள்ளாமல் இருந்ததனால்தான் இன்று நீங்கள் சாதிக்கப் போவதை காண ஆவலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மேல்தான் நம்பிக்கை, பயத்தின் மேலல்ல. புரிகிறதா? அவர்களின் எதிர்பார்ப்பை சிதைக்கப் போகிறீர்களா? பயம் இருந்தால் உங்களால் சாதிக்க முடியாது. பயம் உங்களை சூழ்ந்துவிட்டால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், பின்பு ஏழையாகி விடுவீர்கள். பயம் உங்களுக்குள் இருந்தால் சக்தி உங்களை விட்டு விலகிவிடும். பயத்தை தூக்கி எறிந்தால் சக்தி உங்களுக்குள் நிரந்தரமாக குடிபுகுந்துவிடும். சக்தியை விடவா அவர்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறார்கள்? அதனால் பயத்தை தூக்கி தூரமாக எறிந்துவிட்டு வருவது வரட்டும் என்று வீரமாக நடைபோடுங்கள். சாதிப்பதற்கு வயது வரம்பு ஒரு தடையே இல்லை. எங்களால் முடியும் என்று மனதில் கூறுங்கள். அது ஆணவமாகாது. அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். எங்களால் மட்டுமே முடியும் என்பதே ஆணவத்தை தரும். அதனால் எங்களால் முடியும் என்று மனதில் கூறிக்கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரும். பயத்தை விரட்டியடித்து சாதிக்க தயாராகுங்கள். அன்று உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கும் நீங்கள் யார் என்று. அப்போது நீங்கள் சக்தியை உணர்வீர்கள். சக்தியின் ரூபமே நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று புரிந்து கொள்வீர்கள். சக்தி இருக்கும்போது பயம் எதற்கு என் தங்கங்களே? இனி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். நீங்கள் செய்யப்போகும் செயல் அனைத்திலும் நான் சக்தியின் ரூபமாக உங்களுடன் இருப்பேன். சாதிக்க தயாராகுங்கள் என் அன்பு செல்வங்களே.